ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விக்னேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க சேனல் விக்னேஷ். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்த ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இது மேக்ஸிமம். ஸோ குரூப் டி பற்றின ஒரு அப்டேட், அதே மாதிரி சிசிஏஏ பற்றின ஒரு அப்டேட். சரியா? ஸோ அது என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ஸ் notice. Some references have been received from candidates applying against SIN number 08/2024 regarding application procedure and eligibility of course completed act apprentices CCAs trained in railway establishment. Following are brought to the notice of such candidates. அதாவது சிசிஏ பற்றின பர்டிகுலரான ஒரு அப்டேட் அப்ளை பண்ணும்போது, சரியா, கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரெண்டிசஸ் ஆஃப் எனி ட்ரேட் ட்ரைன்ட் இன் ரயில்வே எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கேன் அப்ளை. அதாவது அப்ளை பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரெக்ரூட்மெண்ட்லலாம் ட்ரேடெல்லாம் கூட இருக்கும், சரியா, சிசிஏக்கு. பட் இந்த டைம் ட்ரேடெல்லாம் கொடுக்கல. அவங்க எனி டிசிப்ளின் மட்டும் ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. அது மட்டும் தான் இருக்குது, அது மட்டும் தான் பாசிபிள். ஸோ நீங்கள் எனி டிசிப்ளின், எனி ட்ரேட், எந்த ட்ரேடில் பண்ணியிருந்தாலும் சரி, ஆனால் அப்ரெண்டிஸ் நீங்கள் ரயில்வேல பண்ணியிருக்கணுங்கிறத கிளியராக மறுபடியும் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கும் ஆல்மோஸ்ட் கிளியராக தெரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பட் அகைன் ஒரு நோட்டீஸில் இதை தெளிவுபடுத்தியிருக்காங்க. ரயில்வே எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் அப்ரெண்டிஸ் பண்ணவங்க மட்டும்தான் சிசிஏஏ அப்படின்னு அப்ளை பண்ணணும், அப்ரெண்டிஸ் அப்படின்னு அப்ளை பண்ணணும். சிசிஏஎஸ் who have done training in railway establishments and having National Apprenticeship Certificate NAC granted by NCVT only are eligible. CCAS having certificate issued by the board bar institute organization other than NCVT are not eligible. அதாவது NCVT நேஷனல் கவுன்சில் ஃபார் ஒகேஷனல் ட்ரைனிங்னு இருக்கு. ஸோ அதுலேருந்து வந்த என்ஏசி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ரயில்வேல அப்ரெண்டிஸ் பண்ணிங்கன்னா இது கிடைக்கும். என்சிவிடி கிராண்டட் என்ஏசி சர்டிஃபிகேட், சரியா, இது இருக்கணும். ரயில்வேல நீங்கள் அப்ரெண்டிஸ் பண்ணியிருக்கணும். இது இல்லை அப்படின்னா அதர் போர்டோ, அதர் இன்ஸ்டியூட்டோ, அதர் ஆர்கனைசேஷனோ என்சிவிடி இல்லாமல் இருந்திருந்தா யூ ஆர் நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட், சிசிஏஎஸ் ட்ரைன்ட் இன் ரயில்வே எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் who have completed their training and possessing National Apprenticeship Certificate NAC granted by NCVT should carefully fill duration of training, certificate details and marks in the online application. எஸ், அவங்க தனியாக அப்ரெண்டிஸ் மென்ஷன் பண்ணணும், என்ஏசின்னு கொடுக்கணும் நீங்கள், சரியா. என்ஏசி அப்படின்னு குவாலிஃபிகேஷனில் காட்டும். அந்த என்ஏசி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டீடைல்ஸ், நீங்கள் எங்கே ட்ரைனிங் எடுத்தீங்க அண்ட் அந்த டியூரேஷன், கோர்ஸ் கம்ப்ளீஷன் டியூரேஷன் அதை கொடுக்கணும். தென் உங்களோட மார்க்ஸ், இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ட்ரு பண்ணணும். இதெல்லாம் பண்ணாதான் சிசிஏ கேட்டகரிக்குள்ளே வருவீங்க. அந்த சிசிஏ அட்வான்டேஜ், ஃபிசிக்கல்லேருந்து எக்ஸம்ஷன், 1/3 மார்க் ஆட் பண்ணுறது, இது எல்லாமே அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். The candidates who have appeared in the NCVT examinations before the last date of online application, that is 22/2/2025, but result for which is not declared should fill date of last examination in the online application. ஸோ அவங்களுமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் கொடுத்துட்டு நீங்கள் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணாமல் இருக்காங்க இல்லையா, இந்த டேட்டுக்கு முன்னாடி ரொம்ப ரீசெண்டாக இந்த இயர் அப்ரெண்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம், அவங்களுமே அப்ளை பண்ணலாம். ஷுட் ஃபில் டேட் ஆஃப் லாஸ்ட் எக்ஸாமினேஷன், சரியா. லாஸ்ட் எக்ஸாமினேஷன் டேட்டையே ஃபில் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு டேட் சேர்பர்சன்ஸ் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ஸ். ஸோ இது ரிலேட்டடாக வேறு எதனா டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.